ஐயா ஐயா வாலிபனே, நேத்து உங்களை சந்திக்க முடியல. அந்த வீடு கூட பாழடைஞ்ச பேய் வீடு மாதிரி இருந்தது. நீ பாவியோட வந்ததுனால இந்த ஆவிய பார்க்க முடியல. சரி சரி, எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். என்ன கேளுப்பா. ஜெனரல் பிரபாகரை என்கிட்ட ஒப்படைக்கணும். ஜெனரல் பிரபாகர்? நானே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். நீ போய் கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி நானே இங்க பிரபாகரை காட்டுறேன். பிளேன்ல போகும்போது ஜாலியா இருக்கணும், புரியுதா? யாராவது அசஞ்சிங்க கொலை விழும். வெரி குட். நான் டேப்ல அனுப்புனத நீயும் ராதாவும் சரியாவே புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ் a lot. சோமு, பணத்துக்காக எதையும் செய்யற நீ இந்த நல்ல ஒரு உயிருக்கு எமனாவத என்னால பொறுத்துக்க முடியாது. தன்னை கொல்ல வந்தவங்கன்னு தெரிஞ்சும் உன்னையே ராஜாவையும் விட்டுட்டு அந்த ராக்கப்பனை பிடிச்சாரே, ஏன்? நீங்க திருந்தணுங்கிறதுக்காகத்தான். கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்தாரு. ஆனா நீங்க சோமு, ரமா உமாவை மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு மதிப்பு கொடுத்துதான் நான் இவ்வளவு நாள் சும்மா இருந்தேன். உமாவை பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா ரமாவுடைய நிலைமை யோசிச்சு பாத்தியா? லுக், என்னுடைய உயிரை பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்பவே விமானத்தை திருப்ப சொல். இவங்களை எல்லாம் சட்டப்படி என்கிட்ட ஒப்படைச்சிட்டு யுமேகோ. தப்பிக்கதான் போறேன், ஆனா தனியா இல்ல, உங்களையும் கூட்டிக்கிட்டு தான். சோமு, தேங்க்யூ சோமு. வாங்க, எல்லாரையும் பிடிச்சு கட்டுங்க. நான் சந்தேகப்பட்டேன், சரியா போச்சு. அந்த விஜயகுமார் தான் சிண்டலுக்குள்ள சதி திட்டம் போட்டவனா? அதுக்கு நீங்களும் உடந்த. ராதா, நான் சொல்றத கேளு. பேசாதீங்க. நீங்க அவரை கொல்ல வந்தவர்னு தெரிஞ்சும் உங்ககிட்ட அன்பு காட்டினாரு. அப்படிப்பட்டவரை காசுக்காக காட்டி கொடுத்த நீங்க ஒரு நன்றி கிட்ட ஜென்மம். என்ன சொல்ற? உங்களை நல்லவங்கள மாத்துறதுக்காக கடைசி வரை எங்களோட ஒத்துழைச்ச உத்தமனை புடிச்சு கொடுக்கறதுக்கு காரணமாயிட்ட கைகொல்லி நீங்க. உங்களுக்கு பணம் தான் முக்கியம். அந்த பணத்துக்காக என்ன கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டீங்க. என்ன மன்னிச்சிடுறாதா. எங்க திட்டம் தெரிஞ்சும் ஜெனரல் எங்களை திருத்த முயற்சி செஞ்சது சத்தியமா எனக்கு தெரியாது. இப்ப சொல்றேன், என் உயிரை கொடுத்தாவது நான் அவரை காப்பாத்திட்டு வரேன். இல்லைங்க, நீங்க மட்டும் தனியா போய் அவரை காப்பாற்ற முடியாது. ராணுவ உதவியோட போலாம். வாங்க போலாம். ஜெனரல் நம்ம கையில கிடைச்சது சாதாரண விஷயம் இல்ல.
அவரை வச்சுக்கிட்டே நாம நினைச்சதை சாதிக்கலாம். Then what about the two men we have engaged? ஒருத்தன் ஏற்கனவே உள்ள இருக்கான், இது உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னொருத்தன் எந்த நேரத்துல இங்க வரலாம். இன்னும் நம்ம விஷயம் நம்மளோட இருக்கட்டும், அவங்கள பத்தி கவலை இல்ல. Finish them. ஹலோ மிஸ்டர் பிரபாகர். You bastard! சோமு, உன் ஃப்ரெண்ட் ராஜா வந்துட்டா. வா. ராஜா வந்துட்டானா? அவுத்துடியா? சீக்கிரம் சீக்கிரம் அவுத்துடியா? இல்ல, இவன் சொல்றத நம்பாத. இவன் உன்னை கொல்ல போறான். போகாதே. Don't go. Welcome, Mr. Prabhakar. Welcome. Sit. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. Just a signature. இது நீங்க எனக்கு கொடுக்கிற லாங் லீவ் லெட்டர். இந்த பீரியட்ல you are deputing me, Mr. Prabhakar. No. தேச துரோகமான இந்த செயலுக்கு செத்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். சொன்னா கேட்கணும். நாட்டை காட்டி கொடுக்கிற துரோகினி. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. முடியுமா? முடியாதா? முடியாது. Never. Never. இந்த கத்தியால என் நெஞ்சில குத்துனா கூட நான் கையெழுத்து போட மாட்டேன்டா. Never, you bastard. எப்படி போட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் இவளை படுத்துற பாட்டுல ஆனா நீங்களே அதுல கையெழுத்து போடுவீங்க. Take care.
வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஜெனரல், எல்லாரையும் கூட்டிட்டு பிளைனுக்கு போங்க. நான் சொல்றேன் கேளுங்க. கோ. Start the engine.